Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் மினி ஆப்ஷன் தான். டிசம்பர் 16 அபுதாபியில் நடக்க போது ஹார்ட்லி 1 month தான் இருக்கு. ரைட், எல்லாரும் பேப்பர் பேனா பென்சில் ரப்பர் வச்சு எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம பங்குக்கு நம்மள எழுதுவோமே. எஸ், பிக் நேம்ஸ் வர் ரிலீஸ் சொல்லலாம், ட்ரேடட் சொல்லலாம். ஏன்னா ஜடேஜா போயிட்டு சஞ்சு சாம்சன் வந்துட்டார் இல்லையா. இப்போ ஓவர்சீஸே பார்த்தீங்கன்னா 4 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சாம் கரன், பத்திரானா, கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா, இந்த 4 ஓவர்சீஸ் போயிடுச்சு. அதனால் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் வேறு அவைலபிளாக இருக்குது. ரைட், அண்ட் யார் எடுக்கக்கூடும் சிஎஸ்கே, ஏன்னா அவங்க பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும், எந்த ஓவர்சீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத ஒரு அலசிடுவோம். நீங்களும் உங்களை கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க. இந்த 4 பேரில் இவர் இருந்தால் பெட்ரு சார், அவர் இருந்தால் பெட்ரு, இல்லை யாருமே தேவையில்லை, திருப்பி போய் ஜடேஜா கூட்டுவாங்கன்னு சொன்னாலும் சொல்லுங்கள். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ரைட், சிஎஸ்கே 43 கோடியே 40 லட்சம் இருக்குது. ஸ்லாட்டு ஒரு 7 ஸ்லாட் இருக்குது அவைலபிள். அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் பணம் சிஎஸ்கேட்ட தான் இருக்குது. எண்ணி பார்த்தா இவங்க தான் செகண்டு. ஃபஸ்ட்டு கேகேஆர் 63 கோடி. சரி, எதுக்கு இந்த பணத்தெல்லாம் நீ சொல்கிறேன்னா, இந்த 2 பேர் தான் டிக்டேட் பண்ண போகிறாங்க ஆப்ஷனுங்கிறேன். ஒரு பிளேயரை ஏற்றி விடுறதாகட்டும், இல்லை அந்த பிளேயர் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள் 2 பேருக்கு தான். மும்பை இந்தியன்ஸ்லாம் நினச்சா கூட வாங்க முடியாது. ஏன்னா 2,75,00,000 தான் மொத்தமே இருக்குது. அவங்களுக்கு தேவையும் இல்லை, செட் ஆகிடுச்சு. சிஎஸ்கே கூட ஆல்மோஸ்ட் செட்டில் தான் இந்த டீமு. ரைட், ஜடேஜா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் இப்போ எல்லா பிளேயருக்கும் டிஃப்ரெண்ட் ரோல். அதே பிளேயர் தான் வேறு வேறு ரோல் இப்போ டிஃபைன் ஆகும். ஏன்னா சிவம் டூபே எடுத்துங்களேன் உதாரணத்துக்கு, அவர் பல நம்பரில் விளையாடிருக்காரு சிஎஸ்கேக்கு. நம்பர் 3, 4, 5, 6, 7, 8 எங்கே வேணால் வருவார் அவர். அந்த அளவுக்கு யூட்டிலிட்டி பிளேயர், இம்பேக்ட் பிளேயராக வேறு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்தியா T20க்கு அவர் ரெகுலராக விளையாடுறாரு, போலிங் வர போடுறாரு. அண்ட் போன வருஷம் இன்னும் சுத்தம் டூபேக்கு மேலே அஸ்வின் ஜடேஜாலாம் வந்தாங்க. அவங்களோட மெயின் வேலையே போலிங் போடுறது, அதுக்கு பதில் பேட்டிங் காமிச்சு விட்டாங்க. டூபேல அப்புறம் தான் வந்தார். ஸோ அந்த ஹெட்டேக் இப்போ இருக்காது. ஏன்னா அஸ்வின் ஜடேஜா மேலே அனுப்பணுமா, எங்கே ஃபிட்டப் பண்ணணுன்னு. அவங்க 2 பேருமே இல்லை அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டார், ஜடேஜா ராஜஸ்தானுக்கு போயிட்டார், அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன்னு. ஸோ சிவம் டூபேக்கு அனைமா ஃபிக்ஸ் நம்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது என்ன கேட்டிங்கன்னா நம்பர் 5 அப்படியே கம்மு போட்டு ஓட்டிடுங்க, மாற்றாதீங்க இங்கேயும். ஆச்சா, ரைட், விஷயத்துக்கு போகலாம். ஏன்னா சிவம் டூபே இந்த லைன் அப்பில் இப்போதைக்கு இருக்கிறதுல வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் ஹிட்டர். அப்படியே நின்றுட்டு நேற்று அக்ஷர் பட்டேல் 3 6 அடிச்சார், ஞாபகம் இருக்கா, டெஸ்ட் மேட்ச்சில். அப்புறம் அவுட் ஆகிட்டார், அது வேறு விஷயம். அதே மாதிரி ஈ கேன் கிளியர் த பவுண்டரி ஈஸிலி. சிவம் டூபே சொல்கிறேன், ஃபாஸ்ட் பாலரையும் அவர் ஃபினிஷராக கூட வச்சுக்கலாம், எந்த ஸ்லாட்டில் வேணால் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இப்போ சில கேப் தான் இருக்குது பிளேயிங் லெவனில், ஹோல் ஸ்குவாட்லேயே. அது என்னன்னு பார்த்துருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சிஎஸ்கே ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம், தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள், ஓவர்சீஸ் ஓப்பனர் இல்லாமல் விளையாட போகிறோம். ஆமாம், எப்போதும் ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனரானு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ், இந்த 3 தான் 1, 2, 3. அது எப்படி வேணால் கூட மாறலாம். இப்போ பல அந்த 3 பேருமே இந்தியன் பிளேயர்ஸ். எக்ஸாம்பிளே சொல்கிற பாருங்க, மேத்யூ ஹெய்டன் ஓப்பன் பண்ணியிருக்காரு, மைக் ஹசி, ஃபேப் டுப்ளசி, பிரெண்டன் மெக்கலன், டுவைன் ஸ்மித், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், ரீசெண்டாக டெவான் கான்வே. ஸோ இவங்க எல்லாமே ஓப்பனராக வந்தவங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஓப்பனரை வச்சுட்டு அது ஒரு இதில் நல்லது. ஏன்னா நெக்ஸ்ட்டு 10 வருஷத்துக்கு இது அப்படியே கண்டினியூ கூட பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. ரைட், இப்போ பிளேயிங் 11 கடகடன்னு நான் ஒன்று சொல்லிடுறேன். எங்கே வேக்கன்சி இருக்குது மட்டும் பார்த்துட்டு, ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் தான் மெயினாக தேவை. இப்போ பாருங்கள், சஞ்சு சாம்சன், மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், டெவால் பிரேவிஸ் 4, டூபே 5. 6ஆம் நம்பர் அப்படியே பிளாங்காக விடுங்க இப்போதைக்கு. 7 MS தோனி, 8 நேதன் எல்லிஸ், 9 கம்போஜ், 10 நூர் அகமத், 11 கலீல் அகமத், 2 அகமத் ஆயிடுச்சா. ஸோ இம்பேக்ட் பிளேயராக யார் ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ நம்பர் 6க்கு வருவோம், யார் வரணும் நம்பர் 6ன்னு. ஃபாஸ்ட் பாலிங் பார்த்தீங்கன்னா இப்போ பத்திரிகை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மேஜர் செட்பேக் கிடையாது. ஏன்னா நேதன் எல்லிஸ் ஈக்குவலி குட், பெட்டர் தென் ஹிம். இன்ஃபேக்ட் உங்ககிட்ட குர்ஜப்ரீத் சிங், கலீல் அகமத், நேதன் எல்லிஸ், அன்சுல் கம்போஜ், ஜெமி ஓவர்டன், முகேஷ் சௌத்ரி, ஆல்ரெடி 6 ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்க. அதில் யாரை கூட அவங்க விளையாட வைக்கலாம். அதனால் அதை பற்றி ஒரி பண்ணால் ஸ்பின்னரை கண்டிப்பாக ஒரி தான். ஏன்னா ஜடேஜாவுக்கு போயிட்டார், மெயின் ஆல்ரவுண்டர், வெரி குட் ஸ்பின்னர். இப்போதைக்கு 100 அகமது மட்டும் தான் குவாலிட்டி ஸ்பின்னர் எனக்கு தெரியுறாப்புல, எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பின்னர்னு சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ஆகட்டும், டொமஸ்டிக் ஆகட்டும், வேறு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன கேட்டால் பிஷ்னாய் லெக் ஸ்பின்னர், அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், நீ மெயினாக இந்த ஆல்ரவுண்டர் தானே பேச போகிற, எதுக்கு போலரை பற்றி பேசுகிற அப்படிங்களா? சரி, ஓர வச்சுருவோம், வந்துடுவோம். இந்த 4 ஆல்ரவுண்டர், ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் சொல்கிறேன், காரணத்தோடு சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் யார் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு. ஃபஸ்ட்டு கேமரன் கிரீன், ஆஸ்திரேலியன், வெரி எக்ஸ்ப்ளோசிவ் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், வெரி குட் ஃபாஸ்ட் மீடியம் போலிங் ஆகட்டும், பிரில்லியன்ட் ஃபீல்டர், கையில் அப்படியே மாற மாதிரி இருக்கும்,
ஸ்லிப்பில் நின்னாலும் சரி எங்கே நின்னாலும் இப்படி பிடிப்பார் எப்படி வேணாலும் கேட்ச் பிடிப்பார். வெரி குட் பிளேயர். மும்பை இந்தியன்ஸுக்கும் ஆர்சிபிக்கு மட்டும் தான் அவர் விளையாடிருக்காரு. இது வரைக்கும் 77 ரன் அடிச்சிருக்காரு. 29 மேட்ச், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 153, 16 விக்கெட் அவர் எடுத்திருக்காரு. வெரி குட் ஆல்ரவுண்ட். அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணது தேங்க்ஸ் சொல்கிறோம், அது ரொம்ப முக்கியம். மதன் ராஜ் என்ற ஒரு ₹40 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் மதன் ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. ஒரு நமக்கு ₹40 தான் மினிமம், கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம், யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூவில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல, 5000 வியூஸ் பண்ணால் தான் $1 வரும். நிறைய வீடியோ கவர் பண்ணுறோம். ஸோ அதனால் யார் கான்ட்ரிபியூட் பண்ணிங்களா ஜாயின் மெம்பர் கூட ஆகிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் வளர்ச்சிக்கு. கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். விஷயத்துக்கு போய்டும். ஒன்று சொல்லிட்டேன்னா நம்பர் 2 கிளென் மேக்ஸ்வெல். எஸ், கிளென் மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ரைட், அவர் டீச்சர் கூட விளையாடும் போதெல்லாம் கீழே வந்துடுவார், கோல்ஃப் விளையாடும் போதெல்லாம் வந்துடுவார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ரெடி ஆகிட்டார். இப்போ கம்ப்ளீட்டாக விளையாடுவார். அண்ட் அவருக்கே தெரியும் மிஞ்சி போனால் 2-3 சீசன் தான் இன்னும் பாக்கி இருக்குன்னு. மேக்ஸ்வெல் அவருடைய எபிலிட்டி உலகத்துக்கே தெரியும். வெரி குட் பேட்ஸ்மேன், டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன். நம்பர் 6 வந்து ஸ்பீடு ஏற்று மாமு அது மாதிரி அக்ஸலரேட் பண்ணணுன்னா சர்ன்னு அக்ஸலரேட் பண்ணுவார். பவர் பிளேயில் உங்களுக்கு 2-3 ஓவர் கூட போட்டு தருவார். அதனால தான் நான் முதல்ல 150க்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு சொன்ன தெரியுமா? அது இவரே சப்போர்ட்டை யூஸ் பண்ணலாம். எங்களை பவர் பிளேயில் 2-3 ஓவர் போட்டுருவார். வெரி குட் பிரில்லியன்ட் ஃபீல்டர். 141 மேட்ச் விளையாடுறாரு ஐபிஎல்ல. 2819 ரன், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 155, 41 விக்கெட் எடுத்திருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே மேக்ஸ்வெல் வந்து ஃப்ளெமிங்கும் மேக்ஸ்வெலுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீ எங்கேயா போய் பார்த்தேன்னு கேட்பீங்க, சொல்கிறேன். பிக் பேஷில் மெல்பர்ன் ஸ்டார்ஸ்ன்னு ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீமோட ஹெட் கோச் வந்து ஸ்டீவன் ஃப்ளெமிங் தான். அங்கே தான் மேக்ஸ்வெலும் விளையாடுறாரு. நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நிறையா வாட்டி. அதாவது நான் ரெக்லெஸ்ஸாக விளையாடுறத வந்து என்ன கொஞ்சம் ஸ்டெடி அப்படி தான் விளையாடணுன்னு என்னோட வளர்ச்சிக்கு மெயின் காரணம் ஸ்டீவன் ஃப்ளெமிங்னே சொல்லியிருக்காரு அவர். பிக் பேஷில் விளையாடும் போது ஸ்விட்ச் ஹிட்லாம் பண்ணுவார் தெரியுமா? ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணுவார், எப்படி பேட்டை இல்லாமல் அடிப்பார்ல, இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது தான். லெக் சைடில் ஃபீல்டு வச்சிருப்பீங்க, ஆனால் அவர் பேட்டை எப்படி திருப்பி இப்படி அடிப்பார். ஹை ரிகார்ட்ஸ். அதனால் ஃப்ளெமிங்கும் மேக்ஸ்வெல் ஆல்ரெடி ஒர்க் டுகெதர். சிஎஸ்கே சேப்பாக் மேட்ச்சு ஸ்பின்னர் வேறு வீக்காக இருக்குது. எக்ஸட் 100 அஹமதில் மேக்ஸ்வெல் ஸ்பின்னர் ஆல்சோ ஈ கேன் ஃபிட் இன். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது கிளென் மேக்ஸ்வெல் இவங்க எடுக்கிறதுக்கு. ரைட், அதுவும் வேணாமா, வந்துடுவோமே. ராசில் தம்மாசில். ரைட், வெரி டிஸ்ட்ரக்டிவ் ஆல்ரவுண்டர். 2651 ரன் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல 140 மேட்சில். எல்லாத்தோட மெயின் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 174.17. ஹியூஜ் ஸ்ட்ரைக் ரேட் இது. இதுதான் எல்லாம் பார்க்குறோமே தவிர அவர் கூட 123 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இட்ஸ் வெரி ஹேண்டி போலர் ஆல்சோ. அவருடைய ஷோல்டர் பவர் குட்லேருந்து வந்து பால் ரைஸ் ஆகும். பிசுகுன்னு ஷார்ட் பிச்சாவோ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டால் தான் உங்களுக்கு ஸ்கொயர் கட் பண்ணுவாங்க, இல்லைனா ஹுக்கு புல் பண்ணி 6 அடிக்கிறது. இவருக்கு குட் லென்த்தில் வரும்போது கரெக்டாக கனெக்ட் பண்ணோம், இல்லைனா டாப் ஏஜ் ஆகும். அதனால தான் இவ்வளோ விக்கெட் கிடச்சது. சென்னை பிச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேர் தான் இவரை போட்டியே போட முடியும். ஒன்று கேகேஆர், அவங்க வேணாந்தன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவர் ஒன்றும் வெங்கடேஷ் ஐயர் மாதிரி 23 கோடிலாம் கிடையாது. ஸோ இந்த ஃபண்டில் 63 கோடி இருக்கலாம், இவர் ரீட்டைன் பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன் வேண்டாம், சேஞ்ச் வேணும்னு கேட்டிருக்கலாம், அதனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 44 கோடி இருக்கிற சிஎஸ்கேக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவருக்கு எவ்வளோ கோடி வேணால் கொடுக்கறதுக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா ரசல் தம்மாசல் அவருக்கு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு நிறையா. அப்புறம் 4வதாக லியாம் லிவிங்ஸ்டன், இன்னொரு பேர் சொல்லி வைப்போமே, அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அவரும் வந்து ஹார்ட் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர். ஒரு சீசனில் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருந்தார் ஐசிசியில். ஒரு சீசனில் தான் 1051 ரன் அடிச்சிருக்காரு, 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரை போலிங் வந்து அவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரசல் மாதிரியோ, கிரீன் மாதிரியோ, மேக்ஸ்வெல் மாதிரியோ. சம்டைம்ஸ் பிச்சு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்து திடீர் 2 விக்கெட் விழுந்தாலும் 2 புது பேட்ஸ்மேன் வராங்க பாருங்கள், அப்போ 2 ஓவர் கொடுத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடலாம் அவர் போலிங்கில். ஸ்ட்ரைக் ரேட்டு பேட்டிங்கில் 158. வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. என்னோட ஆர்டர் இப்படி தான் இருக்கும். இன்னும் கேமரன் கிரீன், மேக்ஸ்வெல், ரச்சன் அண்ட் லியாம். மோஸ்ட் ப்ராபப்ளி மேக்ஸ்வெலுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்கள் ஒப்பீனியன் எது வந்தாலும் சொல்லுங்கள். புரிய பார்த்தது நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்க தேங்க்யூ ஸோ மச்.